பைக்ல ஸ்டார்டிங் எவ்வளோலாம் திருச்சியில நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போறோம். கண்டிப்பா சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னையை விட இங்கதான் ரேட் ரொம்ப கம்மி. நம்ம ஸ்டாஃப் என்ன செய்யறாப்ல இதை வெட்டி எடுத்துட்டு உங்க உயிர் தெரிய வருவாப்ல, எங்க வீட்டுக்கே வந்துவாப்ல. சென்னையில எதுக்கு வருவாப்ல. ரெட் வேணும், பிளாக் வேணும், ப்ளூ வேணும்னாலும் எல்லா கலருமே தரேன். ரெட்ல ஒரு 100, சரி, ப்ளூல ஒரு 100, சரி, ஊதால ஒரு 100, சரி, கிடைக்குமா? இதுல பென்ஸ் இருக்கு, BMW இருக்கு, ஃபோர்டு இருக்கு. ஓ, டான்ஸ் ஆடுமா? ஆமா, இது கியரோட வந்துரும் உங்களுக்கு. டபுள் சீட் பின்னாடி டிக்கி எல்லாமே வந்துரும். எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பிரைஸ், ஹோல்சேல் ரேட். தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் போதும். கண்டிப்பா உங்களுக்கு டெலிவரி இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. ஆமா, இப்ப எல்லாமே பேட்டரியில தான் இருக்கும். ஆமா, ஓகே ஓகே ஓகே. நம்ம ஷாப் கரெக்டா எங்க இருக்கு? நம்ம திருச்சி கருமண்டபம். எல்லாமே ஸ்டார்டிங் வேற லெவல்ல இருக்கு. பைக்ல ஸ்டார்டிங் எவ்வளோலாம்? 3500 3500 ஆமா, 3500 பைக் ஸ்டார்டிங். ஆமா, கால் ஆக்சிலேட்டர் மாதிரி வந்து ஃபுல் லைட்டிங் இருக்கு. ஆமா, பயங்கரமா இருக்கும். வாவ், கேடிஎம் சூப்பரா இருக்கு. ஆன்சேல இதெல்லாம் எவ்வளவு வருது? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 11 தான். 11. ஓ ஓ ஓ ஓ ஓ. வணக்கம். என் பேர் பாலாஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேரு? இப்ராஹிம். யார் பவுன் சவுண்ட் போடுறா? பைக் தான், வேற யாரு? நம்ம இப்ராஹிம் ப்ரோட வந்திருக்கோம். ஓகே, திருச்சியில நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போறோம். கண்டிப்பா சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள கூப்பிட்டுருக்காங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம். சான்ஸே இல்ல. நம்ம சென்னையை விட இங்கதான் ரேட் ரொம்ப கம்மி. இங்க சென்னை விட்டு இங்க குடுக்குறீங்களா? இங்க இருந்து நான் சென்னை வாங்குறேன். சரி, எவ்வளவு டெலிவரி சார்ஜ் வரும்? அதாவது நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் செய்யற மாதிரி அக்கௌண்ட்ல பணம் போட்டோம்னா பார்சல் அனுப்பிச்சிருவோம். அதாவது மீனா, மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், கேபிஎன் இந்த மாதிரி சர்வீஸ்ல அனுப்பிச்சிருவோம். ஓகே ஓகே. 180 ரூபா 200 ரூபா அதுக்கு மேல அவ்வளவுதான். எந்த தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி 200 ரூபா. தமிழ்நாட்டுக்குள்ள வெறும் 200 ரூபா தான். ஆமா, 200 ரூபா தான். இல்ல எனக்கு அக்கௌண்ட்ல போறதுக்கு பயமா இருக்கு. நிறைய நடந்துட்டு இருக்கு. அக்கௌண்ட்ல போட பயமா இருக்கு. நீங்க ஸ்கேம் பண்ணி ஏமாத்திடுவீங்க. இல்ல வெளிநாட்டுல இருந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே சார், வீட்டுல ஆரம்ப இல்ல, நீங்களே போய் வீட்டுல போய் கொடுத்துருங்க. ஓகே, அந்த மாதிரி அதாவது சிஓடி ஆப்ஷனுக்காக சொல்ல வரேன். சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி பண்றோம். அதாவது அக்கௌண்ட்ல போற பயமா இருக்கு, ஃபிட்டிங் தெரியாது, பாக்ஸ் தான் இந்த மாதிரி பாக்ஸ் தான் அனுப்புவோம். ஓகே, அந்த மாதிரி பாக்ஸ் தான். ஆமா, இது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு இருக்கும். நீங்க அப்படியே அனுப்புவீங்க, அவங்க தான் ஃபிட் பண்ணிக்கணும். இல்ல ஃபிட் பண்ண முடியல அப்படின்னா ஆளு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். அதாவது ஃபிட்டிங் பொறுத்த சிம்பிள் தான், பயப்பட வேண்டாம். அது எப்படி ஃபிட் பண்றது யூடியூப் லிங்க் அனுப்பிச்சு எல்லாமே கொடுத்துருவேன். இல்ல தெரியல லைவா வீடியோ கால்ல முடிஞ்சு வந்தீங்கன்னா ஃபிட்டிங் முடிய வரைக்கும் லைன்ல நாங்க இருக்கிறோம். ஓகே, ஃபிட் பண்ணி முடிச்சு சந்தோஷம், ஓகே நல்லா இருக்கும் சொல்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு. அப்படிதான் செய்றோம். சூப்பர். இல்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஆள் இல்ல, ஃபிட் பண்ண தெரியாது, பணம் போற பயமா இருக்கு அப்படின்னா சிஓடி ஆப்ஷன் இருக்கு. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி நான் தான் பண்றேன், யாரும் பண்ணல. இந்த பிசினஸ் பண்றவங்க, இந்த பிசினஸ் இது வரைக்கும் யாரும் சிஓடி பண்றது கிடையாது, நம்ம மட்டும் பண்றோம். சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் என்ன செய்யறாப்ல இதை வெட்டி எடுத்துட்டு உங்க உயிர் தெரிய வருவாப்ல, எங்க வீட்டுக்கே வந்துவாப்ல. சென்னையில எதுக்கு வருவாப்ல, வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் டெமோ காமிச்சிட்டு உங்களோட கேஷ் வாங்குவாப்ல. அப்பதான் வாங்குவாங்க. நல்லா ஓடுறேன் கொடுக்க வேணாம். வாரண்டி கேரண்டி பத்தி பிராங்கா சொல்ல போனா சின்ன பிள்ளை விளையாடும், பெரியவங்க யூஸ் பண்றத பரவாயில்ல கொடுக்கலாம். எல்லாமே குட்டி பசங்க, சின்ன பிள்ளை விளையாடும், எது வேணும் நடக்கலாம். அதுக்கு வாரண்டி கொடுத்தா பதில் சொல்லணும். எலக்ட்ரிக் பொருளுக்கு வாரண்டி கேரண்டி கிடையாது. எதா இருந்தாலும் சர்வீஸ் இருக்கு, டோர் ஸ்டெப் சர்வீஸ். அதே மாதிரி சொன்ன மாதிரி வீட்டுக்கே ஆளது பாப்பா, வீட்டுக்கே வந்து சார்ஜபிள் சர்வீஸ் தான். தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ஏன் உங்க வீடு தெரிய வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா காசு கொடுங்க. வேற எங்கேயுமே இல்ல. என்ன கிட்ஸ்? ஏஹெச் கிட்ஸ் கார்னர் ரொம்ப கம்மி ரேட்ல இப்ப தரம் பாருங்க. இதுதான் 3500 ஸ்டார்டிங் ரேட்ல கொடுக்க போறோம். ஓகே, 3500ல ஒரு பைக் வேணும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. வண்டி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்கு. ஹெட்லைட் வந்துரும். இது ஃப்ரண்ட் பேக் கியர். ஃப்ரண்ட் அழுத்திட்டு கால் அழுத்தும் போது ஃப்ரண்ட் மூவ் ஆகும், பேக் அழுத்தி திருப்பினா பேக் மூவ் ஆகும். பேக் ரிவர்ஸ்ல வந்துச்சு. 3 வயசு ஓட்டக்கூடிய ஒரு சின்ன பைக் 3500 மட்டுமே. 3 வயசு வேணா 3500. 4 வயசு வேணா 4500. 4 ரூபா தான். 4 ரூபா தான். பாத்தீங்களா? 4 வயசு 4 ரூபா பாருங்க. ஆமா, அதுவும் சூப்பரா இருக்கு. ஆமா, இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு வீல் லைட் சூப்பரா வந்துரும். நம்ம ஆன் பண்றோம் பாருங்க, வண்டி ஆன் பண்றோம், வீல் லைட். வாவ், வீல் லைட் செமையா இருக்கு, வந்துரும். ஓகே. ஆமா, இது பாத்தீங்கன்னா இதே வண்டி சேம், இதே வண்டி கையில ஆக்சிலேட்டர் வந்துரும். இது கால்ல ஆக்சிலேட்டர், இது கையில ஆக்சிலேட்டர். 4200 மட்டும். 200 சேர்த்து கொடுத்தீங்கன்னா கையில முறுக்கலாம். 200 தான். 200 கையில முறுக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் எவ்வளவு வருது? வெறும் 4000 ரூபாய். இந்த வண்டி ஜஸ்ட் 4000. இது பாத்தீங்கன்னா பெயிண்டிங் டைப்ல வருது. எல்லாத்துலயுமே வேரியபிள் கலர்ஸ் இருக்கு. இப்போ இது கிரே இருக்கா, ரெட் வேணும், பிளாக் வேணும், ப்ளூ வேணும்னாலும் எல்லா கலருமே தரேன். சரி, இன்னொன்னு கேக்குறேன், சொல்லுங்க. இதுல எனக்கு வந்து ரெட் வேணும், ப்ளூ வேணும் சொல்லிட்டீங்களா? ரெட்ல ஒரு 100, சரி, ப்ளூல ஒரு 100, சரி, ஊதால ஒரு 100, சரி, கிடைக்குமா? 10 10னா ரெடியா இருக்கு, எடுத்து வந்துருவேன். 100 100னா ஒரு 3 நாள் டைம் கொடுத்தா தரேன்.
3 நாள்ல குத்துறீங்க வேற மாதிரி. இதுவே நான் ஹோல்சேல் வியாபாரினா இதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க தருவீங்களா? டைரக்டா ஹோல்சேல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹோல்சேல்ன்றப்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு 200 ரூபாய் கம்மியா தர முடியும். அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது. ஒரு பீஸ்க்கு 200 ரூபாய் போட்டா அது எங்கேயே போய் நிக்கும். கண்டிப்பா நல்ல ரேட் தான். சோ அதுவும் தருவாங்க. ஓகேங்களா? இதுல எவ்வளவு வரும்? இது 5000 ரூபாய் தான். மண்ணுல 4 ஏடிவி. ஓகே 5000 ஏடிவி பாத்தீங்க அப்படினா 4 வீல்ல ஓட்டலாம். 5000 ரூபாய் கொடுக்குறோம் நம்ம இந்த வண்டியை. ஓகே 4 ஏடிவி வெறும் 5000 ரூபாய். ஆமா சான்ஸே இல்லனா. சூப்பர்னா. அடுத்து போலீஸ் பைக். இதுவும் 5000 ரூபாய் தான். இதுவும் 5000 ரூபாய் தான். 5000 போலீஸ் பைக் கேக்குறாங்க பிள்ளைங்க. இந்த இத நீங்க ஆன் வண்டி ஆன் பண்ணிட்டீங்க. ஹெட்லைட் வந்துரும். வண்டி அதே மாதிரி ஃப்ரண்ட் கியர் போடுங்க. பின்னாடி போலீஸ் லைட் இருக்கு. வந்து ஃப்ரண்ட் கியர் மேல சுவிட்ச் போடுங்க. ஃப்ரண்ட் கியர் சுவிட்ச். ஓகே ஃப்ரண்ட் போடுங்க. அழுத்துங்க. இந்த ஃப்ரண்ட்ல ஓடுது. இருங்க பேக் போடுறேன். பேக் வரும். வாவ் வெறும் 5000 ரூபாய். வெறும் 5000 ரூபாய். ஓ சூப்பர். வெறும் 5000 ரூபாய் போலீஸ் பைக். சரி நான் எனக்கு பெரிய பைக் வேணும்னா R15 வாங்க. R15 ல அந்த ஃப்ரண்ட்லயே வச்சிருக்கோம். R15 இது பாத்தீங்கன்னா BMW பெரியது. ஓ இது BMW. நீங்களே ஓட்டுங்க. உட்காரலாமா? எதுவும் ஆகாதா? நீங்க ஓட்டுங்கடா. கீரை போட்டு ஓட்டுங்க. சரியா? கீரை போடுங்க. வாங்க அப்படியே அழகா வாங்க. நான் போயிடுறேன். கால்ல மிதிச்சிருங்க பிரேக்க. ஓ நான் பிரேக்க புஷ்டடா. சான்ஸ் இல்ல பா. வாவ் சூப்பரா போகுது. வாவ் பேக்வர்ட் போலாமா? பேக் போங்க. இத பாத்தீங்கன்னா நான் முறுக்க ஸ்பீடா மீட்டரும் ஒர்க் ஆகும். சான்ஸே இல்ல. தாராளமா 100 கிலோ தாங்கக்கூடிய வண்டி. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கும். சான்ஸ் இல்லனா. ஓகே அப்ப இந்த வண்டி எவ்வளவு சொல்றீங்க? வெறும் 13 ரூபாய் தான். ஜஸ்ட் 13000. 13 தான். இந்த பலபலன்னு ஒரு லைட் எரியுது. இது வெறும் 11 ரூபாய் தான். டுகாட்டியா? டுகாட்டி. வாவ் வெறும் 11000. 11 ரூபாய் தான். சான்ஸ் இல்ல. செமையா இருக்கு. சரி ஓகேண்ணா. இதுலயே வந்து இப்போ வந்து இதெல்லாம் ரேஸ் பைக். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப கம்மியா வேணும் ரேட். அப்படினா இருக்குங்களா? ஒரு 8 வயசுல ஓட்டுற மாதிரி அப்படினா R15 R20 R30 எல்லாமே இருக்கு. 8 ரூபாய் தான். எல்லாம் 8 ரூபாய் தான். 8 ரூபாய் தான் எல்லாமே. வாவ் இது 8 ரூபாய் தான். 8 ரூபாய் தான். இப்போ ஸ்டார்டிங் ரேட் 8 ரூபாய். அதாவது கொஞ்சம் பெரிய வண்டி. அது KTM தான் இருக்கு. வெறும் 7500 ரூபாய் KTM. 7500 ரூபாய் KTM. ஆமா KTM இருக்கு 7500. இது ஒரு 7-8 வயசு ஓட்டலாம். அது 8-9 வயசு வச்சு ஓட்டிக்கலாம். அந்த வண்டி. ஓகே. ஆமா இது ஃபங்க்ஷன்ல ஸ்பெஷலா gift கொடுக்கணும். இப்போ வந்து நான் வரல. நான் துபாய்ல இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்கேன். ஓகேங்களா? என் பையனுக்கு பர்த்டே. வீட்டுக்கே போயிடுவான். சொன்ன ரேட் சொன்ன டைமுக்கு ஆள் வீட்ல இருப்பாப்ல. நிஜமா? டோர் டெலிவரினா. ஓகே ஓகே. கேஷ் ஆன் டெலிவரி. ஓகேங்களா? முக்கியமா கேஷ் ஆன் டெலிவரி தரணும். வாரண்டி கேரண்டி இருக்கு. எதுக்காகனா சின்ன பசங்க உடைச்சிடுவாங்க போய்டுவாங்க. அதுக்கு சர்வீஸ் வாரண்டி சர்வீஸ் இருக்கு. ஸ்பேர் இருக்கு. ஒரு வரைக்கும் வேணாம். எதுவும் நம்ம சார்ஜபிள் சர்வீஸ் தான். ஸ்பேர் எல்லாமே கிடைக்கும். பிரச்சனை கிடையாது. ஓகே. கார் ரேஞ்சில எவ்வளவு வருது? காரை பொறுத்த வரைக்கும் ஜீப் ஸ்டார்ட் பண்றது வெறும் 6000 ரூபாய். வெறும் 6000 ரூபாய். வெறும் 6000 ரூபாய். டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி வரக்கூடிய வண்டி. இந்த வண்டி வெறும் 6000 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட். 6000 ரூபாய். ஆமா டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி வரக்கூடிய இந்த வண்டி ஒரு 5 வயசுல ஓட்டலாம். தாராளமா 5 வயசுல ஓட்டக்கூடிய இந்த வண்டி இந்த BMW வண்டி இது அதே மாதிரி சூப்பரா இருக்கும். அதுவும் அதே ரேட் தான். வாவ் இது 6 ரூபாய் தரேன். வெறும் 6000 ரூபாய். நல்லா இருக்கும். டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி இது சேம் தான். இது BMW இது ஒரு மாடல். இது எவ்வளவு நாள் ஒரு நல்லா பாத்துக்கிறேன் நான். எவ்வளவு நாளைக்கு இருக்கும் தாங்கும்? அதாவது இது மெயின்டைன் பண்றது ரெண்டே விஷயம் தான். சார்ஜ் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஓகே சார்ஜ்ல கீழ விழாம பாத்துக்கறேன். வேற வாங்கிக்கலாம். எதுக்கு தேவலாம் மலையில நனைய கூடாது. அது வேற கிடையாது. இந்த ஜீப்ல எவ்வளவு வருது? இந்த ஜீப் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 6500 ரூபாய். 4500 ரூபாய். 4 மோட்டர் வண்டி. ஓகே 4 மோட்டர் இருக்குங்களா இதுல? ஆமா இது 4 மோட்டர். அப்ப கொஞ்சம் பவரா இருக்கும். ஃப்ரண்ட்லி லைட் இருக்கா? எல்லா லைட்டும் மினுக்கும் அப்படியே. வாவ் சூப்பரா இருக்கு. 4 வீல் 4 மோட்டர். இப்போ இதெல்லாம் வந்து 2 வீல் மோட்டர் தான் வரும் உங்களுக்கு. ஓகே இதெல்லாம் 4 வீல்ல மோட்டர் வரக்கூடிய வண்டி. ஓ லைட் இருக்கு. எல்லாம் மியூசிக் லைட் எல்லாமே வந்துரும். வெறும் 6000 லைட் இருக்கு. ஆமா வாவ் 4 மோட்டர் வண்டி வெறும் 6000 ரூபாய் நம்ம தரோம். சூப்பர் ஹார்ன் அடிக்கும். ஹார்ன் எல்லாம் மியூசிக் எல்லாம் வந்துரும். ஓகே ஹார்ன் ஓகே மியூசிக் வெறும் 6000 ரூபாய் 4 மோட்டர் வண்டி. இல்ல எனக்கு 4 மோட்டர்லாம் வேணாம். 2 மோட்டரே போதும். வண்டி கொஞ்சம் பெருசா கொடுங்க அப்படின்னா இந்தாங்க 7 ரூபாய். வெறும் 5 ரூபாய் மட்டும் சேர்த்து கொடுங்க. பெரிய பெருசா இருக்கும். ரெண்டே மோட்டர் வீல் பெருசு எல்லாம் பெருசு. ஓகே வெறும் 7 ரூபாய். ஓ அதே மாதிரி இந்த வண்டி 7 ரூபாய் தரேன். இதுவும் 7 ரூபாய். ஆமா ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா லுக்க பாத்தீங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா 7 ரூபாய். ஃப்ரண்ட்ல ஏனா திங்ஸ் ஏனா வச்சுக்கலாம். பசங்க சூப்பரா கூடிய கூட்டி இல்லனே எனக்கு 7 ரூபாய்க்கு 2 மோட்டர் தரீங்க 4 மோட்டரே கொடுங்கனே அப்படினா சரி எடுத்துங்கன்னு சொல்லி இதையும் கொடுத்துறோம். 4 ரூபாய் 4 மோட்டர் 7 ரூபாய். இது வந்து 4 மோட்டர் 7 ரூபாய். 4 மோட்டர் 7 ரூபாய். அதே எடுத்துக்கங்க. 7 ரூபாய் வேணும். வெறும் 7000 ரூபாய். ஓகேங்களா? 2 மோட்டர்லாம் எடுத்துக்கங்க. 4 மோட்டர் எடுத்துக்கங்க. 7 ரூபாய். ஒரு இது கேக்குறேன். சொல்லுங்க. இது சென்னையில இது எவ்வளவு விக்கும்? சொல்லுங்க. எப்படி மினிமம் 8 ரூபாய் வைப்பாங்க. 4 மோட்டர் வண்டி கேட்டு பார்த்து வாங்கலாம் இல்ல. 7 ரூபாய் நம்ம விக்கிறோம். 4 மோட்டர் 7 ரூபாய் அண்ணன் விக்கிறாரு. வேற எங்க கேட்டாலும் இந்த காசு கிடையாது. 7 ரூபாய் நம்ம தரேன். மினிமம் 7000 ரூபாய் வைப்பாங்க. நம்ம 7 ரூபாய் தரேன். 7 ரூபாய் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான். இதுல பென்ஸ் இருக்கு, BMW இருக்கு, Ford இருக்கு. எல்லாமே அது ஜீப் தார் ஜீப் அந்த டயர். இல்ல எனக்கு வந்து இதுலயே கொஞ்சம் பெருசா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமருக்கு வயசு ஏத்த அதுக்கு தான் சொல்லுவோம். சும்மா ஏதோ கம்மியா கேக்குறாங்கன்றக்க கொடுக்க மாட்டோம். அதுக்காக கொடுக்குறது என்ன வயசோ ஏன்னா அவங்க வாங்குறாங்க காசு கொடுத்து வாங்குறாங்க யூஸ் ஆகணும். சும்மா இதை விட்டு
வண்டி 8 வயசு ஓட்டலாம் 10 வயசு ஓட்டலாம் 100 கிலோ தான் சொல்லி தள்ளுவாங்க கரெக்டா வாங்க காசு கொடுத்து வாங்குறாங்க முக்கியம் அவங்க யூஸ் ஆகணும் பாருங்க அதுக்காக தான் இப்ப இந்த மாதிரி பெரிய வண்டியா அப்படின்னா வெறும் 8 ரூபாய் 8000 ரூபாய் தரேன் அதாவது இது வந்து வீல் லைட் எரியும் பாருங்க ஓகே வீல் லைட் எரியும் மியூசிக் போட்டோம்னா வீல் லைட் எரியும் வாவ் இது 8500 இதே வண்டி தான் இந்த வண்டி வீல் லைட் வராது 8 ரூபாய்க்கு தரேன் ஓ லைட் இருந்தா 500 எக்ஸ்ட்ரா லைட் இல்லையா லைட் வேணாம் அப்படினா 8 ரூபாய் போகுது எனக்கு 8 ரூபாய்க்கு இந்த வண்டி 8000 ரூபாய் இந்த வண்டி ரெண்டு போர்ட் லைட் கீட் எல்லாமே வந்துரும் எல்லா லைட்டும் வந்துரும் சான்ஸ் இதுல பாத்தீங்க அப்படினா இது Toyota BMW இருக்கு Benz இருக்கு Ford இருக்கு Range Rover எல்லாமே இருக்கு வாங்க ஃப்ரண்ட்ல காட்றேன் வா எல்லா மாடலும் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் Ford இருக்கு Renault இருக்கு Toyota இருக்கு Land Rover இருக்கு ஓகே இது வந்து Ford போபோன் வரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 8 ரூபாய் 8500 ரேட்ல வரும் வீல் லைட் வேணா அப்படினா 8 ரூபாய் வீல் லைட் வரும் 8500 ஓகே இந்த ரேட்ல வரும் உங்களுக்கு சோ அதுக்கு அப்புறம் ஃபர்தரா பாத்தீங்க அப்படினா அடுத்த ரேஞ்ச் இந்த பாருங்க இந்த ரேஞ்ச் வெறும் 12 ரூபாய் தான் 12000 டான்சிங்ல வேற மாதிரி ஆடுது வண்டி ஓ டான்ஸ் ஆடுமா ஆமா சரி வாவ் வண்டி மேல கீழே குதிக்குது பாருங்க ஆமா இது டான்சிங் வண்டி எல்லாம் டான்சிங் ரோஸ் ஃப்ரண்ட் பேக் தான் ஃப்ரண்ட் பேக் தான் இது மேல கீழே குதிப்பாங்க மேல கீழே குதிப்பா வெறும் 12 ரூபாய் அந்த வண்டி 12000 டான்சிங் மோட் ஓகே இதுல எனக்கு பெருசா வேணும் அப்படினா இந்த வண்டி ஓகே வெறும் 11500 ரூபாய் தரேன் 11500 எல்இடி சூப்பரா மஹிந்திரா தார் வச்சிட்டாங்க அப்படியே மியூசிக் போட்டோம்னா வா வெறும் 11500 11500 ஆமா அடுத்து இந்த வண்டி ஒரு 11500 நம்ம ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட் வெளிய செக் பண்ணி வாங்கிக்கலாம் 11500 இது எவ்வளவு பெருசா இருக்கு இது பெருசா இருக்கு வெறும் 18500 ரூபாய் தரேன் 18 ரூபாய் தரேன் டபுள் சீட் பேபி பிராண்ட் இந்த பாருங்க ஓகே ரெண்டு பேர் உட்காரலாம் இல்ல டிக்கில ஜாமா வச்சுக்கலாம் பிள்ளைங்க ஃப்ரண்ட்ல கூட உட்கார்ந்துக்கலாம் 100 கிலோ தாங்குற வண்டி பெரிய வண்டி எல்லாமே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பேபி பிராண்ட் குவாலிட்டியா இருக்கும் சம வெயிட்டா இருக்கு நல்லா இருக்கும் வண்டி குவாலிட்டி அந்த அகலம் லெஃப்ட் சைடு ஸ்டீரிங் எல்லா வண்டியும் சென்டர்ல இருக்கும் ஓகே நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டீரிங் கியரை பாத்தீங்களா இல்லையா சுவிட்ச் கொடுத்து வந்தாங்க இது கியரோட வந்துரும் உங்களுக்கு டபுள் சீட் பின்னாடி டிக்கி எல்லாமே வந்துரும் வெறும் 18 ரூபாய் ஹோல்சேல் ரேட் 18 ரூபாய் இதுனா வண்டி அது ஃபுல்லா ட்ரெண்டிங்ல உள்ள வண்டி இந்த வண்டி வீல் லைட் பெருசா வருது உங்களுக்கு பேக்லயும் பாத்தீங்கன்னா 4 லைட் இருக்கு எல்லா லைட் மினுக்கு அப்படியே கலர்ஃபுல்லா வெறும் 16500 16500 மட்டும் தான் அந்த வண்டி ஓகே ஃப்ரண்ட்ல பம்பர்லாம் வந்துரும் இந்த பம்பர் ஃப்ரண்ட் பம்பர் வந்துரும் எல்லாமே வச்சு கொடுத்துவாங்க உங்களுக்கு லாக் ஆகும் ஓகே ஃப்ரண்ட் லம்பரோட செமையா இருக்கும் அப்ப பீச் எல்லாம் ஓட்டலாம் நல்லா அருமையா இருக்கும் வண்டி பெரிய டயர் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ரெட் கலர் எவ்வளவு இந்த வண்டி வெறும் 14500 ரூபாய் பெருசு வண்டி இதே ஆன் பண்ணுவோம் பாருங்க எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் எல்லாம் வண்டி கண்டி சூப்பரா இருக்கும் வண்டி ஓகே ஃபுல்லா லைட் எரியும் ஃபுல்லா லைட் செட்டப் சூப்பரா இருக்கும் ஓ வா போர்டு உட்காரதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியுது எல்லாமே ஃப்ரண்ட்லி லைட் எரியுது சார்ஜ் இல்ல வெறும் 14000 வெறும் 14500 இந்த வண்டி 14 ரூபாய் இந்த வண்டி 14 ரூபாய் இதா இருக்க பாருங்க கருப்பு ஓகே ஒரு 500க்கும் வித்தியாசமா வச்சிருக்கீங்க இது ஃபுல்லா வீல் லைட்டோட சூப்பரா இருக்கும் சார்ஜ் இல்ல இது வெறும் 14 க்கு தர்றேன் ஓகே இவன் 13 ரூபாய் ரெண்டு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா பல பேர் ஏறி போவாங்க இந்த வண்டில ஆமா அந்த வண்டி 13 ரூபாய் வெறும் 13 ரூபாய் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் ரேட் நம்ம பைக்லாம் பாத்தீங்கன்னா 3500 ஸ்டார்டிங் கார போட்டு 4000 ரூபாய் ஸ்டார்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் ரேட்ல வரும் மேக்ஸிமம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணா கம்மி இதுவே நீங்க ஹோல்சேல்ல போறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதுவே ஹோல்சேல் ரேட் தான் ஹோல்சேல் ரேட் டைரக்டா மக்கள் தர்றாங்க இன்னும் விக்கணும்னா இன்னொரு 200 கம்மி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல ஓகேங்களா சோ இதெல்லாம் எங்க இருக்கு நம்ம திருச்சி ஏஹெச் கிட்ஸ் கார் எதுக்காக திருச்சின்னு சொல்ல திருச்சியே சொல்ல தேவையில்ல நீங்க எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் போதும் கண்டிப்பா டெலிவரி இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அது இல்லாம வந்து பர்சனே வந்து ஃபிட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது தனி சார்ஜ் ஆமா ஓகேங்களா கண்டிப்பா சோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சோ இத்தனை உங்கள் பாலாஜி நம்ம இப்ராஹிம் ரோட ரொம்ப தேங்க்ஸ்